இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்க? நாம் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு நல்ல பைக், நல்ல வீடு, நல்ல உத்தியோகம், நல்ல காலேஜ், நல்ல ஸ்கூலு, நல்ல உணவு, நல்ல உடை. ரமலான் வருது, உடை இப்படி எதிர்பார்க்கிறோமே. ரமலானுடைய முழுமையான நம்பிக்கையின் அடிப்படையை இறையச்சம், அதை அடைந்து விட்டோமா? இந்த குர்ஆனுடைய தன்மைகளை புரிந்து கொண்டோமா? குர்ஆன் இனி இறங்கவில்லை, இதோட குர்ஆன் முடிந்து விட்டுச்சு. அதில் உள்ள எல்லாத்தையும் பின்பற்றிட்டோமா? பின்பற்ற முயற்சி செய்தோமா? அல்லது நாமும் பின்பற்றாம அனைவரையும் பின்பற்ற விடக்கூடாது என்பது நம்முடைய நோக்கமா? இது யாருடைய நோக்கம்? அப்போ சிந்தித்து பாருங்கள், எதற்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் என்பதை வைத்து நீங்கள் யார் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது அதை மாறு செய்கிறீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்பது தாறுமாறாக போய்விடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் அன்னலார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், அவருடைய சத்திய பாதையில் சென்ற சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மேலும் இந்த ஏகத்துவத்தை தன் உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேடல்கள் உள்ளது. ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே செல்வதைப் போல மனிதன் ஏதோ ஒன்றின் பின் சென்று கொண்டிருக்கிறான். அந்த தேடலானது எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை வைத்துதான் அவர்களுக்கான கூலியும் கிடைக்கிறது. அவர் தேடக்கூடியது செல்வமாக இருந்தால் அது செல்வமாக்கப்படுகிறது. அவர் தேடக்கூடியது கல்வியாக இருந்தால் அது கல்வியாக்கப்படுகிறது. அவர் தேடக்கூடியது இறைவனுடைய பாதையில் சிறந்த அந்தஸ்து என்றால் அதுவும் அவருக்கு ஆக்கப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் சிறந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா சிந்தித்து பாருங்க. ஒரு நல்ல உயர்ந்த ஒரு இடத்துல இருப்பார், சிறந்த இடத்துல இருப்பார் ஒருத்தர். ஆனால் அவர் கீழே விழுவதற்கு காரணமாக இருந்த ஒரு செயலை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த செயல் எப்பேற்பட்ட பாதகமான செயல் என்பதை நாம் அந்த செயலிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இவருக்கு சிறந்த ஒரு இடத்தை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அவ்வளவு சிறந்த இடம். அந்த சிறந்த இடத்தை கிடைத்தும் கூட அவர்கள் யாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள்? இப்லீஸுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டதன் காரணமாக அல்லாஹ் சொன்ன ஒரு வாக்குறுதியை மறந்துட்டாங்க. இந்த கனியை நெருங்கி விடாதீர்கள், இது உனக்கு ஆபத்து, அது பக்கமே போகாது. நான் உன்னிடம் சொல்வேன் என்றால் உனக்கு என்ன இருக்கு? அதில் ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கு, அந்த கனியை நெருங்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எல்லா வசதிகளும் கொடுத்துட்டான். சிறந்த வசதிகள் எல்லாமே கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இதை மட்டும் செய்யாதேன்னு சொன்ன உடனே அதை வழிகெடுப்பதற்காக இப்லீஸ் வந்தான். இப்லீஸோட வேலை என்ன? தானும் செய்யக்கூடாது, பிறரும் அந்த நன்மையை செய்துவிடக்கூடாது. இப்லீஸோட வேலை அதுதானே. அவன் என்ன பண்றான்? அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த அந்தஸ்தை இவருக்கு கொடுத்திருக்காரா என்று தெரிந்து இப்லீஸ் என்ன செய்யறான்? உங்களுடைய இந்த கனியை அருந்து சாப்பிடுறதுனால நீங்க மலக்குமார்கள் ஆகிவிடுவீர்கள், வானவர்கள் ஆகிவிடுவீர்கள், நிரந்தரமாக இங்கே இருந்து விடுவீர்கள். ஏன் படைத்த இறைவனுக்கு தெரியாதா? இவ்வளவு சிறந்த எல்லாத்தையும் கொடுத்த இறைவன் அவர்களுக்கு சிறந்ததை தான் கொடுத்திருக்கான். ஆனா நீங்க என்ன ஆயிருவீங்க? வானவர்கள் ஆகிவிடுவீர்கள். படைத்த இறைவன் அப்படி சொன்னதே. இந்த இடத்துல ரெண்டு இருக்கு. படைத்த இறைவன் சொன்னதை கேட்கணுமா அல்லது இப்லீஸ் சொன்னதை கேட்கணுமா? இங்கே மனிதனுடைய நிலையும் அப்படித்தானே, நம்ம வாழ்க்கையில் அப்படித்தானே போகுது. என்னைக்காவது இந்த தேர்வு நமக்கு வந்திருக்கா இல்லையா? இதை கேட்கணுமா அதை கேட்கணுமா? நாம இங்க சொல்றோம், எவ்வளவு நல்ல விஷயம் சொன்னோம், எது கேட்கணும்? நமக்கு இது இந்த நம்ம பயான் நடத்துறோமே, இதுல நமக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லாத ஏதாவது செய்திகள் இருக்கா? இல்லை இங்க நம்ம நடத்தக்கூடியதுல எதுவும் பிரயோஜனம் இல்லாது என்று நாம் நினைக்கிறோமா? அப்படி நினைப்பதற்கும் கூட இடம் கிடையாது.
நல்லா சிந்தித்து பாருங்க. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த மார்க்கமானது பயனுள்ளதாக தான் இருக்கும். தூய மார்க்கம் அல்லாஹ்வுடையது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமை வழி எடுத்தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வழி எடுத்து இப்லீஸ் என்ன பண்ணான்? அவருடைய சிறந்த அந்தஸ்தை பிடுங்கிட்டான். பிடுங்கினது மட்டும் இல்லாமல் இன்று வரைக்கும் நாம் அவனை விட்டு, சொர்க்கத்திலிருந்து எரியப்பட்ட சைத்தானை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடுறோம் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு தீய ஒரு பெயரை வாங்கி வைத்திருக்கான். அப்ப இதுக்கு என்ன காரணம்? நல்லவர்கள்லாம் வழி தவறுக்கு என்ன காரணம்? மாறு செய்வது. யாருக்கு மாறு செய்வது? அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது. படைத்த இறைவனை நிறைய பார்த்தாங்க. இதுதான் அல்லாஹ், நம்மை படைத்தவன் அல்லாஹ் தான் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் கூட சொன்னதை கேட்க மாட்டேன், மாறு செய்வேன். அது யாரோட மனதில் மாற்றை விட்டான்? இப்லீஸ் கொண்டது உள்ள போட்டான். அதற்கு இவர்கள் கட்டுப்பட்டார்கள். அப்படி கட்டுப்பட்டதுனால அவங்களோட உயர்ந்த இடம், ஒரு சிறந்த இடத்துல வச்சிருப்பாங்க, அவங்களை கீழே இறக்கி விட்டாங்களா இல்லையா? சிந்தித்து பாருங்க. அப்போ இதே போல மாறு செய்தல்ங்கிறது இன்னைக்கு நேத்திக்கு கிடையாது. ஆரம்ப கட்டத்திலிருந்தே நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருவருடைய உயர்ந்த அந்தஸ்து கீழே இறங்குவதற்கு என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய சொன்னா கேட்க மாட்டேன். நமக்கே பிடிக்குமா? ஏன் சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்களே ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அதை கேட்காதவங்க அவங்களுக்கு பிடிக்குமா? அப்ப இவங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. அதில் அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்கிறான் வேதத்திலே, வமா கஃபரக்கல்லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினா. வேதம் வழங்கப்பட்டோர் தம்மிடம் தெளிவான சான்று வந்த பிறகே பிளவுட்டனர். இவங்க எப்ப தெரியுங்களா பிரிஞ்சு போனாங்க? இவங்களுக்குள்ள எப்ப தெரியுமா பிரிவினை வந்துச்சு? வேதத்தை அல்லாஹ் இறக்கினான். ஒவ்வொரு வேதமுடைய இவர்களை வேதமுடையவர்கள் என்று அல்லாஹ் எப்படி பண்றான்? அறிமுகப்படுத்துறான். இவங்கள வேதமுடையவர்கள், இவங்கள பள்ளி வசதி சார்ந்தவர்கள், இவரெல்லாம் இந்த ஊரை சார்ந்தவர்கள், இவரெல்லாம் யாரு? இந்த மாதிரி மாணவர்கள், இப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்து வேதமுடையோர்கள், அந்த வேதம் வழங்கப்பட்டவர்களை தம்மிடம் தெளிவான சான்று வந்த பிறகுதான் பிரிவினையே உண்டாச்சு. அப்ப ஆரம்பத்தில் யாரு தெளிவான சான்று பெற்றவர்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். பிரிவினை வந்துச்சா? அவங்களுடைய இடத்தை பிடிங்கிட்டானா இப்லீஸ்? பிடிங்கிட்டானா? காரணம் என்ன? அல்லாஹ்வின் வாக்குறுதியை அவர் மறந்து விட்டார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். அடுத்தது இப்ப இவங்களுடைய செய்தியில பார்க்கும்போது, வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் எப்பேற்பட்டவங்களா இருந்தாங்க? இந்த வேதத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடியவங்க இருந்தாங்க. நல்லா சுட்டி காட்டுகிறானா இல்லையா? சொன்ன பேச்சை கேட்கல, மாறு செய்தோம், கட்டுப்படல. எதற்காக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஏற்பாடு செய்தான் என்பதே மறந்துட்டோம். நபிமார்களை அனுப்பி வேதத்தை அனுப்பினது தெரியுமா? நீங்கள் கட்டுப்படுகிறீர்களான்னு பார்க்கறதுக்கு தான். இது வரவே வராது மனுஷனுக்கு. கட்டுப்படுதல் என்பது வராது. மாறு செய்தல் வேணா வரும். நான் கட்டுப்பட மாட்டேன், நீ என்ன நான் என்ன, இப்படி. அப்போ இந்த கட்டுப்படுதல் என்பது வராத ஒரு மனிதனை கட்டுப்பட வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கடிவாளம் போடுவாங்க பாருங்க. இந்த குதிரைக்கோ இல்லை ஏதாவது அடங்காமல் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு கடிவாளம் போடுவாங்க. அந்த கடிவாளம் போல அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கடிவாளத்தை போடுவான். ஆனாலும் மாறு செய்யக்கூடியவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? அப்படித்தான் நாங்கள் இருப்போம். அப்ப எதற்காக இந்த வேதம் இறக்கப்பட்டுச்சுன்னு மறந்துட்டோம். நமக்கு நேர்வழியை காட்டுவதற்காக இந்த வேதத்தை இறக்கணும். குர்ஆன் சும்மாவா இறக்கப்பட்டுச்சு? இன்னைக்கு நம்ம குர்ஆனை ஓதுங்க ஓதுங்கன்னு சொல்றோம், வெறும் ஓத மட்டும் சொல்றோம். அர்த்தத்தோடு ஓதுங்க, மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக ஓதுங்க. நீங்கள் இப்லீஸோட வழியில செல்லாதீங்க. இப்லீஸ் எந்த காலத்திலும் இருப்பான், உங்க உள்ளத்துக்குள்ள இருப்பான், ரத்தத்து நாளங்களில் ஓடிக்கொண்டிருப்பான். அவனுடைய வேலை என்றுமே உங்களுடைய இருந்து கொண்டிருக்கும். நீங்க சுதாரித்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்றது தானே வேதம் வந்துச்சு. அந்த வேதம் இறக்கப்பட்டதுடைய மாதமாக தான் ரமலான் மாதத்தை நாம் இன்றளவிலும் இவ்வளவு சிரமங்கள் என்று நம்ம நினைக்கிறோமே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய வரவு நமக்கு. எப்பயுமே சாதாரணமாக இருக்கக்கூடிய நாட்களை விட அதிகமான தொழுகை, சாதாரணமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட சாப்பிடாமல் இருக்கிறோம், சாதாரணமாக இருக்கக்கூடிய நாட்களை விட தூக்கம் குறைவு, சாதாரணமாக இருக்கக்கூடிய நாட்களை விட நமக்கு சிரமங்கள் அதிகம். இது எல்லாமே ஒரு முஸ்லீம் எதற்காக தாங்கிக் கொள்கிறார்? அல்லாஹ்வுடைய வார்த்தை, நிச்சயமாக எனக்கு கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அந்த கூலி அல்லாஹ் கொடுத்துருவான்ங்கிற சந்தோஷம் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய வாக்குறுதிகளை அல்லாஹ் கொடுத்தாலும் சிரமமா இருக்க.
நல்லா சிந்தித்து பாருங்க. இப்ப நாம் எதை சார்ந்தவர்கள்? வேதம் வழங்கப்பட்டும் அதை மாறு செய்தார்களே அவர்களை போன்றவர்களா, அல்லது வேதம் கொடுக்கப்பட்டு அதில் சரியாக நிலைத்து நின்றார்களே அவர்களை போன்றவர்களா? செவிமடுத்து கட்டுப்பட்டோமா, இல்லை செவிமடுப்போம் கட்டுப்பட மாட்டோம்ங்கிற கூட்டமா? படைத்த இறைவனின் சாட்சியை நம்புவோம்னு சொல்ற கூட்டமா, இல்லை நம்பவே மாட்டோம்னு சொல்ற கூட்டமா? இல்லை குர்ஆன் என்பது எங்களுக்கு வெறும் அரபி மட்டும்தான், அதில் உள்ள அர்த்தம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்றாங்களே அந்த கூட்டமா? குர்ஆன் மட்டும் ஓதிவிட்டால் நன்மைகள் வேண்டும், அந்த நன்மையே உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடக்கூடாது. இல்லை, அப்பேற்பட்ட ஒரு சம்பவமே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விடுகிறார்கள். அவர்களுடைய வளர்ப்பு தாயான உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, என்னது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய வாழ்க்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாய், அவங்க தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்குறாங்க. அவர்களை சந்திக்கக்கூடிய பண்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. நமக்கு தெரிந்த யாரோ ஒருவரை சந்திப்பதற்காக போயிட்டு வருவோம்ல, எவ்வளோ தொலைவாக இருந்தாலும் சரி, பக்கத்து ஊராக இருந்தாலும் சரி, ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு போவோம்ல. எனக்கு பிடித்தவராக இருந்தால் நான் என்னைக்கு வேணாலும் போவேன், தினமும் கூடி போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்படி பிடிச்சதான பள்ளி வாசலுக்கு வரும். தினமும் போய் பார்க்குறேன்னு ஒருத்தர் சொல்கிறோன்னா பள்ளி வாசலுக்கு நம்ம 5 வேளை தொழுவது எதற்காக வருகிறோம்? அல்லாஹ் பிடிச்சுதானே வரும். யாரை நம்மளை பிடிச்சு வச்சனால வரோமா? சிந்தித்து சொல்லுங்க, சிந்தித்து பார்க்கணும். நம்மளை பிடிச்சு வாப்பா தொழுப்பான்னு சொல்றனால வரோமா, அல்லாஹ் பிடிச்சனால வரோமா? அப்படித்தானே வரும். யாரோ ஒருத்தர் பிடிச்சனால தான் வரும், யாரோ ஒருத்தர் பிடிச்சனால தானே போய் சந்திக்கிறோம். அதே போல 5 வேளை தொழுகை என்பது என்னை யாரோ பிடித்து விட்டார்கள் அதனால் நான் வருகிறேன் சொல்லக்கூடிய உடனே உள்ளத்தை மாற்றிடணும். மாறு செய்து கொண்டிருக்கிறோம். படைத்த இறைவனுக்காக வரும். பள்ளி விட்டு போனோன்னு அல்லாஹ் மறைஞ்சிடுவானா? பள்ளி விட்டு போனோன்னு அல்லாஹ்வுக்கு எதுவும் தெரியாதா? பள்ளிக்குள்ள கேமரா இருக்கணும், பள்ளிக்குள்ள மட்டும்தான் அல்லாஹ் கேமரா வச்சிருக்கானா? வானவர் அதுக்கப்புறம் இல்லையா? சிந்தித்து பார்க்கணும். தீமைக்கு வழிகள் அதிகம், தீமையின் கூட்டமும் அதிகம், வலிமையும் அதிகம். ஆனால் இந்த தீமையை எதிர்க்கக்கூடிய நல்ல அடியார்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்து வைத்திருக்கான். அதுதான் வெற்றி பெறும். அப்போ உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு, என்னை அவரிடம் அழைத்து செல்லுங்கள். நபி நாயகம் இறந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தினசரி போய் சந்திக்கக்கூடியவர்களாக, அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப நாமும் அவரை போய் சந்திப்போம் அப்படிங்கிறாங்க. இவங்க இருவரும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. அவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் வீட்டில் ஒரு இறப்பு என்று சொன்னாலே அழுகைங்கிறது இல்லாமல் இருக்காது, அழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த அழுகையின் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹும் உமர் ரலியல்லாஹும் கேட்கிறாங்க, நீங்க ஏன் அழுகிறீங்க? நம்முடன் இருப்பதை விட அல்லாஹ்விடம் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பது சிறந்தது தானே? அவங்க இறந்துட்டாங்க, இப்ப அல்லாஹ்விடம் இருப்பாங்க, அதுதானே அவங்களுக்கு சிறந்தது. இந்த உலக வாழ்க்கையில முடிச்சிட்டு நல்லபடியா போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்ன பதில் பாருங்க. அந்த அம்மையார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நம்மை விட அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ்விடம் இருப்பதுதான் சிறந்தது என்பதற்காக நான் அளவில்லை. அவங்களுக்கு அதுதான் சிறந்தது, அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ்விடம் இருப்பதுதான் சிறந்தது. ஆனால் நான் அதுக்கு அளவில்லை. எதுக்கு அழுகிறேன் தெரியுங்களா? எப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்களோ அதன் பிறகு வானத்திலிருந்து இறங்கக்கூடிய வகை செய்தி, இறை செய்தி நின்று விட்டதே, இன்று அழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா சிந்தித்து பாருங்க. தினமும் ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. முதல் நாள் ரூல்ஸ் கம்மியா இருக்கு, அடுத்த நாள் ரூல்ஸ், இப்படி சேர்ந்து விதிகள் வரும்போது என்னடா எப்ப பார்த்தாலும் ரூல்ஸா வருதே, இது என்னைக்கா நின்னா போதும் அப்படின்னு நினைப்போம். ரொம்ப சிரமமா இருக்கு, பின்பற்ற முடியல அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த அம்மையார் என்ன சொல்றாங்க? வகை செய்தி என்பது வந்து கொண்டே இருந்துச்சு, நாங்கள் பின்பற்றி கொண்டே இருந்தோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு செய்திக்கு அப்புறம் வகை செய்தியே கிடையாது, இறை செய்தியே கிடையாது. அப்ப நாங்க எதை பின்பற்றுவோம்? அதற்காக நான் வருத்தப்படுறேன். என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. நான் அல்லாஹ்வின் பாதையில் செல்ல வேண்டும்.
கட்டளை போடுங்க, கட்டுப்படுகிறோம் அப்படின்னு செல்ல வேண்டும். அல்லாஹ்வின் வார்த்தை எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன இந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் நல்லவன் கிடையாது, எல்லா காலகட்டத்திலும் நான் நல்லவர்களின் வரிசையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனம் நின்று விட்டதே என்று அவங்க வருத்தப்படுறாங்களே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்க? நாம் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு நல்ல பைக், நல்ல வீடு, நல்ல உத்தியோகம், நல்ல காலேஜ், நல்ல ஸ்கூலு, நல்ல உணவு, நல்ல உடை. ரமலான் வருது, உடை இப்படி எதிர்பார்க்கிறோமே. ரமலானுடைய முழுமையான நம்பிக்கையின் அடிப்படையை இறையச்சம், அதை அடைந்து விட்டோமா? இந்த குர்ஆனுடைய தன்மைகளை புரிந்து கொண்டோமா? குர்ஆன் இன்னும் இறங்கவில்லை, இதோட குர்ஆன் முடிந்து விட்டுச்சு. அதில் உள்ள எல்லாத்தையும் பின்பற்றிட்டோமா? பின்பற்ற முயற்சி செய்தோமா? அல்லது நாமும் பின்பற்றாமல் அனைவரையும் பின்பற்ற விடக்கூடாது என்பது நம்முடைய நோக்கமா? இது யாருடைய நோக்கம்? அப்போ சிந்தித்து பாருங்கள், எதற்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் என்பதை வைத்து நீங்கள் யார் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது அதை மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்பது தாறுமாறாக போய்விடும். மறுமையிலே என்ன ஆகுது? இங்க எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். போதையை போட்டுட்டு வண்டியை ஓட்டுவார், பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் ரோடு நேரா இருந்தாலும் வண்டி நேரா போகுமா? போகாது, கோணமானியா போகும். அதை வச்சே சொல்லிடலாம் தலைவர் எந்த கண்டிஷன்ல வராரு. வண்டி ஒரு முறுக்கு, அவரும் ஒரு முறுக்கு, சப்பலுக்கு சொன்ன மாதிரி தான். அப்படியே வருவாரு, சர்ன்னு வரும்போது நேரா போகாது. வண்டி அங்கிருந்து ஒரு அலை, அந்த பக்கம் ஒரு அலை, அந்த பக்கம் ஒரு அலை, எல்லா பக்கம் அளந்து செல்வார். திடீர்னு பார்த்தா ராத்திரி காணாம இருப்பார். எங்கடா இங்கதான் வந்துட்டு சிசிடிவி கேமரா பார்த்து பள்ளத்துல கிடப்பார். நம்ம வாழ்க்கை அப்படிதான் போயிடக்கூடாது. நமக்கு நேர் வழி காட்டுவதற்காக இந்த திருமறை குர்ஆனை கொடுத்தான். அந்த திருமறை குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நிச்சயமாக இன்னும் குறைந்த நாட்கள்ல வாழ்நாளுக்கு நமக்கு நேரம் இருக்கு. நன்மைகள் இந்த மாதத்தில் கூடுதல். ஆகவே அந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த வரிசையிலே குர்ஆன் இறக்கப்பட்டு முழுமையாக்கப்பட்ட இந்த வேதம் நமக்கு கிடைத்த, இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அத்தகைய அந்த பொக்கிஷத்தை நாம் நிச்சயமாக கைவிட்டு விடக்கூடாது. குர்ஆனுடன் இருக்கக்கூடிய தொடர்பு வெறும் மதரசாக்களில் ஓதுவது மட்டும் குர்ஆன் அல்ல. வெறும் இந்த மாதத்தில் மட்டும் ஓதுவது குர்ஆன் அல்ல. யாரோ மிரட்டி படிக்க வச்சாங்களே அது குர்ஆன் கிடையாது. நான் ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் படித்தேன், அது கிடையாது. அதன்படி வாழ்ந்தீர்களா இல்லையா என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்கு மக்கள் எல்லாம் சாட்சி. அந்த சாட்சி சொல்லுவோம், இவர் நல்லவர், இவர் கெட்டவர் என்பதை அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டவனாக இந்த குர்ஆனின் வழிகாட்டுதலின்படி செல்லக்கூடிய நல்ல மக்களாக உங்களையும் என்னை வல்ல ரஹ்மான் ஆக்கிடுவானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனாக.